லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 10க்கும் மேற்பட்ட மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஹெச்எஃப் மாடுகள் இருக்கு, ஹெச்எஃப் கிராஸ் மாடுகள் இருக்கு, ஜெர்சி மாடுகள் இருக்கு, ஜெர்சி கிராஸ் மாடுகள் இருக்கு, சிந்தி மாடுகள், எல்லா வகையான மாடுகளுமே இருக்குங்க. உங்களுக்கு இன்னைக்கு மாடு வாங்கணும் அப்படின்னு நான் வந்து பார்த்துட்டு இருக்கேங்க. கண்டிப்பா இன்னைக்கு மாடு வாங்கியே தருவேன், எனக்கு மாடு தேவைப்படுது அப்படின்றவங்க தாராளமா இந்த டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி இந்த 10 மாடுகள்ல உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். எல்லா மாடுகளுமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்துல பருவாச்சி என்கிற கிராமத்துல இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. வாங்க இந்த மாட்டோட விற்பனை பதிவு பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா இரண்டாம் ஈத்து மாடு, ஒரு நல்ல ஜெர்சி ரக மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. போடி மொட்டையில நல்ல பிரீட்ல நல்ல கலர்ல மடிவளம் காம்பு வளத்துல விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு இரண்டாம் ஈத்து ஜெர்சி மாடுங்க. நல்ல பெருவட்டான மாடுங்க. மாட்டுக்கு ஏத்த மடி வளமும் இருக்கு, காம்பு வளமும் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சொல்லி தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மாடு பார்க்க அப்படி அழகான ஒரு முகலட்சணத்துல தாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. எனக்கு அதிக கறவை திறனில் ஒரு போடி மொட்டையில் ஒரு ஜெர்சி மாடு வேணும், ஒரு 7-8 கண்ணுக்கு வச்சுக்கணும், மாடு வந்து நல்ல வெயிட்டில் வேணும், அதிகமான கறவை திறனில் வேணும், பாலில் ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த ஜெர்சி மாட்டை வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாங்க. இரண்டாம் ஈத்து மாடு தான். கடைப்பல் முளைப்பு, சுழித்தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கிளைமேட்டுக்கு அடாப்ஷன் இருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா தலை ஈத்துக்கு 18 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த ஈத்துக்கு ஒரு 20 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நல்ல குவாலிட்டியான மாடுங்க. ஒரு 10 கண்ணுக்கு வச்சுக்கக்கூடிய ஒரு ஜெர்சி பிரீடு மாடுங்க. சூப்பராக இருக்கும். மாடு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கனாலும் எல்லாரும் மதிக்கத்தக்க மாடாக இருக்குங்க. வாங்க இரண்டாவதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலை ஈத்து ஹெச்எஃப் மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ இரண்டாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு 20 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல சைஸ்லையும் அழகான முகலட்சணத்துலையும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அழகில் சிறந்த தலையீத்து மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. ஹெச்எஃப் மாடு, நல்ல ரெட்டை நாடி முதுகு கொண்ட மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மாடு வந்து 2 பல்லு தாங்க போட்டிருக்கு. இன்னும் கண்ணுக்கு கண்ணு மாடு வந்து எவ்வளோ சைஸில் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த கண்ணுக்கு நீங்கள் வாங்கிக்கிட்டு ஒரு 2 கண்ணுக்கு 3 கண்ணுக்கு கறந்துட்டு கொடுத்தீங்கனாலும் நீங்கள் இன்னைக்கு வாங்குற விலையோட ஒரு 10,000 5,000 சேர்த்தே விற்க முடியும். சுழி பார்க்குறவங்களுக்கு மாடு வந்து சுழி தவறு எதுவும் கிடையாது. மடி வந்து தோரணையாக எடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து கிடையாறையாக இருக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கண்டிப்பாக ஒரு 10 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சு பயன்படுத்திக்க முடியும். நல்ல ஹச்எஃப் பிரீடில் அழகான முகலட்சணத்தில் நல்ல கொம்பு குறியில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடுனே சொல்லலாம். தலையீத்துக்கு ஒரு 15 லிட்டர் கறவையை தாண்டி வரும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. சுழித்தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வியாபாரி வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ மூன்றாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா ஒரு ரெட் சிந்தி மாடுங்க. எனக்கு வந்து சிந்தியில் மாடு வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, இரண்டாம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு வார காலத்தில் இருந்து 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. ரெட் சிந்தியில் ரொம்பவும் சூப்பரான குவாலிட்டியில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு இரண்டாம் ஈத்து மாடு. 6 பல் போட்டிருக்கு. சுழித்தவர் எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்றாங்க. ரெட் சிந்தி மாடு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். ரொம்பவும் சாதுவான மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சூப்பரான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ரெட் சிந்தி மாடு. பாலில் வந்து ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். எங்கிட்ட வந்து ஹெச்எஃப் மாடுக்கு தாங்க அதிகமாக இருக்குது, பால் வந்து ரேட் வந்து வில மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இந்த ரெட் சிந்தி மாட்டை வந்து எடுத்து பயன்படுத்திங்கன்னா உங்கள் மாட்டோட பால் ரேட் வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கும். ஏன்னா ரெட் சிந்தி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பாலில் வந்து ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்குங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவை திறன் ஒரு 18 to 20 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்லா மடி எடுக்கும். நல்லா மடி லூஸ் கொண்ட மாடு. மடி வந்து நல்லா டைட்டாகி கன்று போடும். தலையீத்துக்கே ஒரு 18 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த இரண்டாம் ஈத்துக்கெல்லாம் ஒரு 20 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் இந்த ரெட் சிந்தி மாட்டுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, இரண்டாம் ஈத்து மாடு, நல்ல சைஸில் நல்ல கலரில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ரெட் சிந்தி மாடுன்னு சொல்லலாம். கன்று போடுறதுக்கு
இன்னொரு 10 நாள் டைம் இருக்குது. கறவை திறன் ஒரு 20 லிட்டர் வரைக்கும் எடுத்து கொடுக்குன்னு தான் சொல்கிறாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ 4வதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா, இந்த மாடும் 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 2ஆம் ஈத்து மாடு, ஒரு ஜெர்சியும் சிந்தியும் கலந்த ஒரு கலப்பின மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. மாடு இருக்கக்கூடிய சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருவட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்துருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே ரொம்பவும் ஹெவி சைஸான மாடுகள் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. மாடு வந்து ஜெர்சி மாடாக இருந்தாலுமே ஜெர்சியில் கிராஸ் மாடு தான் இருந்தாலும் அவ்வளோ சைஸில் இருக்குது பாருங்கள். ஒரு ஆள் உயரத்துக்கே மாடு வந்து இருக்குது. நல்ல அழகான முகலட்சணத்தில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். கை கறவைக்கு மிஷின் கறவைக்கு எல்லா விதமான கறவைக்கும் மாட்டை வந்து செட் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல தோல் பாலிஷ்ல நல்ல மடி லூஸுக்கு ஏற்ற மாதிரி மடியும் எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. சுழித்தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. மாடு வந்து எடுத்துக்கிட்டிங்கனாலும் இன்னொரு 7-8 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சு பயன்படுத்திக்க முடியும். இந்த மாதிரி மாட்டெல்லாம் எடுத்துட்டு போய் கட்டினீங்கன்னா உங்க வீட்டுக்கு எவ்வளோ வெயில் அடிச்சாலும் உங்க பண்ணைக்கு வந்து பார்த்தோன்னா மாடு வந்து தாங்குங்க. பாலில் வந்து ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட்டும் இருக்கும். ரேட்டும் வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கும். இந்த 4 மாட்டையும் நீங்கள் ஜோடியாக எடுத்துக்கிறதுனால தாராளமாக வந்து எடுத்துக்கலாங்க. இந்த மாடு 2ஆம் ஈத்து மாடு, 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 9 மாத சினியா இருக்குது. கன்று போடுறதுக்கு ஒரு 15 நாள் டைம் இருக்குது. 20 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த 4 மாடுகளுமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்திலிருந்து துரை என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த 4 மாடுகளில் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் எடுத்துக்கலாம். இல்லை 4 மாடுமே வேணும்னாலும் எடுத்துக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டும் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. மாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா எல்லாமே தரமான மாடுகள் கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. குவாலிட்டியில் வந்து குறையே கிடையாது. மாடு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்தோ இல்லை வீடியோ கால் பண்ணியோ பேசியோ மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க. 5000 10,000 அட்வான்ஸ் போட்டிங்கன்னா வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டை வந்து வாங்கிப்பாங்க. நல்ல தரமான மாடுகள் அப்படின்னே வந்து சொல்லலாம். விற்பனைக்கு வந்திருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. விற்பனையாளர்கிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இது போன்ற மாடுகள் உங்ககிட்டயும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாட்டோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.